EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வர போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி 2021 பெற்றதை விட குறைவான வாக்குகளை பெறும். 2021 பெற்றதை விட அதிமுக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெறும். அது சீட்டும் சரி ஓட்டும் சரி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இப்ப நமக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இன்புட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க வாக்கு சதவீதம் நாம பார்த்திராத வகையில நம்ம சமீப காலமா நம்ம பார்த்த போது ஒரு வாக்களிக்கிற போது ஒரு அலட்சிய மனோபாவம் இருக்கும். ஆமாங்க, ஒரு போய் ஓட்டு போட்டு வந்தேங்க அப்படின்னு ஒரு கடமை நிறைவேற்றிருக்காங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா, இப்பதான் திரு மாலன் சொன்னாரு, காலையில 6:50 போனா அதுக்கு முன்னாடி 26 பேர் இருக்காங்களா. அந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. அண்டு பார்த்தோம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும், அதாவது 11 மணிக்கு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் வெயில் உச்சத்துல இருக்கும், பீக்ல இருக்கும். ஆனா அந்த பீரியட்ல கூட நமக்கு வாக்குப்பதிவு குறையில 57% வாக்குப்பதிவு போயிடுச்சு. அப்படிங்கிறது அது ஏதாவது ஒரு மெசேஜை கொடுக்குதா? நாம சொன்ன நினைச்ச கருத்துல ஸ்டிக் ஆன் பண்ணலாமா? அதுல ஏதாவது வேற மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, ரெண்டு ஒரே விஷயம் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே அதாவது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கணிசமான அளவுல இருக்கு. ஒரு மாற்றத்துக்கான ஒரு விருப்பம் நிச்சயமாக ஒரு கணிசமான எண்ணிக்கையில பாப்புலேஷன்ல இருக்கு. ஆனால் அந்த வாக்கு சமமாக பிளக்கப்படுமா, இல்ல பெரும்பாலான அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் ஒரு பக்கம் போகுமா, அதுதான் இந்த தேர்தலில் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. ஸோ தாவேகா அப்படிங்கிற கட்சி பெருமளவில் நகர்ப்புறத்தில் வாக்குகளை பிளந்தாலும் அது அதிமுகவை பெருமளவில் பாதிக்காது. கிராமப்புறத்தில் அவங்க கணிசமான அளவு வாக்குகளை பெற்றால் அது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு. ஸோ இது நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய ஒரு டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பது, கிராமப்புற பகுதிகளில் கணிசமான அளவில் இந்த பிளவு ஏற்படாது. நகர்ப்புறத்துல பர்டிகுலரா சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்படுறது போல் கிராமத்துல அவ்வளவு ஏற்படாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஐ குட் பி ராங். ஸோ அதுதான் இந்த தேர்தல். அதனாலதான் நான் சொன்னேன், அதிமுகவுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ். 154 தொகுதிகள் கிராமப்புற தொகுதிகள், 63 தொகுதிகள் தான் நகர்ப்புற தொகுதிகளாக கிளாசிஃபை ஆயிருக்கு. அதனால இந்த கிராமப்புற தொகுதிகளில் டிவிகேனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தேர்தலினுடைய முடிவை நிர்ணயிக்கும். நாட் அதிமுக கோர் ஓட்டை எடுப்பாங்க, திமுக கோர் ஓட்டை எடுப்பாங்க, ஆனால் தாவேகா யார் ஓட்டை எடுப்பாங்க அதுதான். கோர் ஓட்டை எடுப்பாங்க, யார் ஓட்டை எடுப்பாங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புனது. இந்த போலிங் பாத்தீங்கன்னா அர்பன் ரூரல் அப்படிங்கிறதா இல்லாம த்ரூ அவுட் தமிழ்நாடு இது கூடி இருக்கு. நீங்க சென்னையிலேயே பல இடங்கள்ல ஆவரேஜ் கூட கூடிச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, சென்னையில ஓவராலா சாயந்தரம் 6 மணிக்கு போலிங் முடிச்ச பிறகு 56% தான் நிற்பாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா சென்னையிலேயே மோர் தென் 50% 1 o'clock அப்டேட்லயே இருக்குது. சோ சென்னையிலேயே ஸ்ட்ராங்கான போலிங் இருக்குது. வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது சுனாமி மாதிரி 60% தாண்டி பல திருப்பூர்லாம் 62-63% ஓவரால் ஆவரேஜா கூட்டிருச்சுங்கிற பாக்குறோம். சோ சென்னையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னுடைய இயல்புக்கு மீறி போல் பண்ணிருக்கிறத பாக்குறோம். கோயம்புத்தூரும், அதாவது கொங்கு மண்டலமும் தன்னுடைய இயல்புக்கு மீறி அதிகமா போல் பண்ணிருக்க பாக்குறோம். இந்த அக்ரெசிவான போலிங், இந்த எஸ்பெஷலி இந்த 2 செக்மெண்ட்ஸ் ஏதாவது மெசேஜ் கொடுக்குதா? நிச்சயமா. நார்மலா நான் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு தியரி இந்தியாவிலே பிளக்கப்பட்டது. முன்னாடி high voter turnout is equal to anti-incumbency. Low voter turnout is pro-incumbency. இதுதான் ஒரு பரவலான ஒரு கருத்து. ஆனால் கடந்த 10 வருஷமா இது பல தேர்தல்களில் பொய் ஆகிவிட்டது. ஆனால் இந்த தேர்தலை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்னை 50% போனதுல, இந்த 60 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுல சென்னையிலேயே கணிசமான வாக்குகள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டது. ஸோ அடிப்படையா நம்ம பார்த்தோம்னா இந்த ஓட்டர் டேர்ன் அவுட் 81% போனால்தான் சென்ற வாட்டி இருந்த அதே அளவான வாக்காளர்கள் இந்த முறை வாக்களித்திருக்கார்கள் என்று அர்த்தம். அதாவது போன வாட்டி 73.something%. ஸோ இந்த 73% இந்த முறை 81% வந்தா 21லையும் 26லையும் ஒரே அளவுக்கு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 81க்கு மேல எவ்வளவு போகுதுங்கிறது தான் நமக்கு சேலஞ்ச். என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 85, 86, 87% போச்சுன்னா
தென் தட் 6% ஆர் 5.5-6% அடிஷனல் ஓட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஓட்டு. அதுதான் வந்து கூடுதலாக நமக்கு சென்ற முறையும் ரஃபா நீங்க கணக்கு வச்சுக்கலாம், ஒரு 4.5 கோடி மக்கள் சென்ற முறை வாக்களித்தார்கள். 4.6 crores 4.6 crore மேல எவ்வளவு ஓட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த முறை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கீ ஸ்டாட்டிஸ்டிக். அது வரைக்கும் இட் இஸ் ஒன்லி எஸ்ஐஆர் ரிலேட்டட் எஃபெக்ட். இப்போ பாண்டிச்சேரியில 92% ஓட்டு வந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 21 வாக்களித்த போடப்பட்ட வாக்குகளும் இந்த முறை விழுந்த வாக்குகளும் பாத்தீங்கன்னா 4500 ஓட்டு தான் கூடுதலா விழுந்திருக்கு இந்த வாட்டி. 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இதுல ஒரு ஸ்டேட்ல 4500 ஓட்டு தான் கூடுதலா வந்திருக்கு. பட் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 80% இருந்து 92% போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் எஸ்ஐஆர். ஸோ இந்த ஃபிகர்ஸ் வந்து ஐ வில் வெயிட் எவ்வளோ ஹை ஆகிறது. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 86-87 வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி போனா ஒரு கணிசமான ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சியில எவ்வளவு அதிமுகவுக்கு போயிருக்கு, எவ்வளவு விஜய்க்கு போயிருக்குங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய முடிவு. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா, டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திரு விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நாம வந்து இங்க வாக்குப்பதிவு வந்து அதிகமாயிருச்சு, அது என்ன காரணம், என்ன சிக்னல் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். வேற விஜய் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. அண்ட் அவருடைய கட்சியை சேர்ந்த ஆதவர் ஜனாண்ட் ஆனந்த் 2 பேருமே வந்து ஒரு பேட்டி வரை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வாக்களிக்கக்கூடிய நேரத்தையே கூட்டணும், 6 மணிக்கு முடிச்சா பத்தாது, 8 மணி வரைக்கும் நீங்க கொண்டு போகணும். ஏன்னா வந்து போக்குவரத்துக்கு வசதி சரியில்லை, கிளாம்பாக்கம் தாண்டி போக முடியல, பெருங்குளத்தூர் தாண்டி யாரும் போக முடியல. வந்து எனக்குமே கூட அப்படி ஒரு நம்முடைய நெருங்கிய நண்பருக்கு அந்த மாதிரி 2-3 பேருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. பட் வந்து இந்த மாதிரி போக்குவரத்தே வந்து சரி பண்ண முடியல. அதனால உடனடியாக தலையிட்டு வாக்கு பதிவை 2 மணி நேரம் கூட்டணும் அப்படிங்கிறாங்க. அதற்கான நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி எல்லாம் ஸ்மூத் செயிலிங் தான் நினைக்கிறீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டது வரை நேற்று இரவு கம்ப்ளீட் கன்ஃபியூஷன்ல இருந்தது. நிறைய பேர் வந்து இன்று காலை 9 மணி 10 மணி வரைக்கும் கூட கிளம்பாக்கத்துல வண்டி கிடைக்காமல் ஒரு பிரச்சனையில் இருந்தார்கள். அது வந்து எனக்கும் சிலர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு இந்த ஏரியால. அதே மாதிரி ஹைவே வந்து இந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பயங்கர டிராபிக் கன்ஜெஷன் இருந்ததுனால தாண்டி உங்களுக்கு இது வரைக்கும் செங்கல்பட்டு தாண்டி போறதுக்கே வந்து பல மணி நேரம் ஆச்சுன்னு ஒரு பலர் கூறியிருந்தாங்க. ஸோ இதுல ரெண்டுமே எனக்கு தெரிந்தவர் காலை ஒரு 10:30-11 மணிக்கு மேல் ஓரளவுக்கு சீராகி விட்டதாகத்தான் இது. ஆனால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் நினைத்தால் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தேர்தல் நேரத்தை அதிகரிக்க முழு உரிமை இருக்கிறது. பல முறை இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். முன்பு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஸ்டேட் வைடா யூஸ்வலா செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூத்துல ஒரு 3 hours 4 hours போலிங் மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, போலிங் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 hours அந்த பூத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லோக்கலா இல்ல ஒரு இடத்துல எங்கேயாவது வயலன்ஸ் இருந்துச்சு, அது செட்டில் ஆயிடுச்சுன்னா ஓகே ஒரு 2 hours எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, இல்லாட்டி மறு ரீபோல் நடத்தலாம். பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூங்கிறது வந்து ஸ்டேட் வைடா இருக்கு. ஏன்னா இதுல 2 விஷயம். சென்னை நகரத்திலிருந்து வெளியூருக்கு போறது நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சிலர் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வரவங்களும் இருந்திருப்பாங்க. சென்னையில ஓட்டு வச்சுக்கிட்டு வேற ஊர்ல பெங்களூர்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். பட் ஒன் திங், போக்குவரத்து நேற்று சரியாக வழங்கப்படவில்லை மக்களுக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மை. அதற்கு எவிடன்ஸே நம்ம இவ்வளவு வீடியோஸ் பார்த்துட்டோம். மக்கள் காலையில 10:30 மணி வரைக்கும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிச்சயமா தேர்தல் ஆணையம் விரும்பினால் ஒரு மேபி இஃப் நாட் 2 hours அட்லீஸ்ட் 1 hour. 6னா இப்போ கிட்டத்தட்ட இருட்டு ஆகிறதுக்கு நமக்கு 7 மணி வரைக்கும் ஓரளவுக்கு 6:45 வரைக்கும் லைட் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேவைப்பட்டால் அது செய்யலாம். ஆனா என்ன பிரச்சனைனா ஹை ஓட்டர் டர்ன் அவுட் ஏற்கனவே வந்தபோது அவங்க செய்வாங்களா? ஏங்க போன வாட்டி 73% வந்துச்சு, இந்த வாட்டி 85-86% வந்துருச்சுன்னா எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேள்வி வரும். பட் நேற்று நடந்த குளறுபடிக்காக எக்ஸ்டெண்ட் பண்றதை அவங்க நிச்சயமாக பரிசீலிக்கலாம். அது வந்து கட்டாயமா வந்து பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வந்து தொகுதிக்கு தொகுதி நம்ம பாக்குறோம். அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நமக்கு வந்து 6 மணிக்குள்ள யாரெல்லாம்
வாக்காளர்கள் அந்த கேம்பஸ் உள்ள காம்பவுண்டுக்குள்ள வந்துடுறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுக்க அனுமதி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துட்டு போடுவாங்க. ஸோ வந்து 6 மணிக்கு மேல வரக்கூடியவங்களுக்கு தான் அந்த சிக்கல் அப்படிங்கிற பார்க்கணும். அதற்கு முன்னாடி எல்லாமே உள்ள வந்துருங்கிற பார்க்கணும். அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பிரபலங்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எல்லா சினிமா திரையுலக பிரபலங்கள்லாம் வந்து அஜித் வந்து முதல்ல வாக்களிச்சாரு, ரஜினி வந்து வாக்களிச்சாரு, சிம்ரன் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டிராமா எல்லாம் போதும், அது வந்து எல்லாமே வந்து சினிமா எல்லாம் வேற, எலெக்ஷன் போலிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாமே உள்ளதா இருக்கும் அப்படின்னு திரு சிவகுமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க வந்து சிவகுமார் வந்து ஒரே குடும்பம் வந்து இந்த மாதிரி கோடியா சம்பாதிக்கிறதெல்லாம் போதும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் போதுங்க, குடிச்சு சீரழிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரியான சில மெசேஜ் கொடுக்குறாரு. அவர் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எப்பயுமே உணர்ச்சிகரமா பேசக்கூடியவர், ரொம்ப எமோஷனலா பேசக்கூடியவர். அவரு வந்து வழக்கமா நாம வந்து சும்மா ஒரு யார்கிட்ட ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் கேட்டீங்கன்னா டிஎம்கே லீனிங் இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுதா, ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு தகப்பனா ஒரு மூத்த குடிமகனா அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் அட்வைஸ் நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட திமுகவோட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர். அவர் மகன் சூர்யா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல எவ்வளவோ சமூக பிரச்சனைக்கு எல்லாம் குரல் கொடுத்தவர். இந்த கடைசி 5 வருஷமா வாயே திறக்கல எதுக்குமே. சோ அவங்க ஃபேமிலி வந்து டிஎம்கே அலைன்டுங்கிறது பரவலான ஒரு கருத்து இருக்கு, அண்ட் எவிடன்ஸும் இருக்கு அதுக்கு. ஸோ அவர் வந்து ஏன் இவ்வாறு சில மீடியா சேனல்ஸ்ல அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நீக்கிட்டாங்கன்னு வேற ஒரு செய்தி வந்தது. ஸோ நிச்சயமா வந்து இது வந்து இது வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு மறதியில அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. பட் இது வந்து எவ்வளவு ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு மேல ஓட்டிங் டேல வர்ற செய்தி அது மக்களுக்கு எங்க போய் சேரப்போகுது. அந்த மாதிரி ஒரு செய்தி முதல்ல வந்தது, மாற்றம் தேவையில்லைன்னு அஜித் சொன்னாருன்னு, அதுக்கப்புறம் இல்ல அவர் சொல்லவே இல்லை அந்த மாதிரி அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. சோ நோ நீட் அப்படின்னு ஆமா, நோ நீட் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐ டோன்ட் திங்க் இது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக தேர்தலில் இருக்காது. நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து இது ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெல்லி சென்னை தான் ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே சொல்றாங்க டெல்லி சென்னை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நாங்க தான் வந்து டெல்லி மூலமா நிறைய சாதிச்சிருக்கிறோம், நாங்க வந்து எங்களுக்கு நீங்க அடிமைன்னு சொல்றீங்க அதுன்றீங்க தெரியும், பட் வந்து நாங்க வந்து சாதிச்சிருக்கோம், 11 மருத்துவக் கல்லூரி என்ன கல்லூரிகள் என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் செஞ்சிருக்கோம், நீங்க தான் சாதிச்சிக்கலாம்னு கேள்விப்பட்டு இந்த டெல்லி சென்னை அந்த விஷயம் வந்து எடுபடுதா, அது இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு கிரைட்டீரியாவா மக்கள் ஓட்டு போடும்போது வந்து மாநில சுயாட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்லாம் அதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா, ரீல் அருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு, அந்த டெலிபோன் ஒயர் கட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஜோக் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இம்பாக்ட் வந்து ஒரு 3-4 தேர்தலுக்கு இருந்தது. பிஜேபி உள்ள வந்துரும் டெல்லியில. பர்டிகுலரா நீங்க எடப்பாடி அவர்கள் இப்போ பிஜேபிக்கு 60 சீட்டு கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது வெறும் அடிமை கட்சி, இதுக்கு வந்து நாளைக்கு எல்லாத்துக்குமே டெல்லிக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காங்கிரஸுக்கு இவங்க கொடுத்ததை விட ஒரு சீட்டு கம்மியா கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. ஸோ அது அந்த மோமெண்ட்டே இந்த மாதிரி இந்த டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அந்த டைலாக் வந்து பெருமளவில் மக்களிடையே எடுபடலை. இன்னைக்கும் கனிமொழி அவர்கள் மாநில உரிமைகளுக்கு போராடும், என்ன மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. என்ன பணம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா செலக்டிவா இதுல பணம் கொடுக்கல, அப்ப வேற எதுலயோ ஒண்ணு பணம் கொடுத்தது, அதிகமா கொடுத்தது மற்ற மாநிலத்தை விட, அதை நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு 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 நியாயமான அப்ரோச்சா நான் பார்க்கல. எவிடன்ஸ் வந்து அந்த புயல் நிவாரணத்திற்கு அவர்கள் சரியாக பணம் கொடுக்கவில்லை, அதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். அதை தாண்டி திட்டமிட்டு தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சென்டர் அதிகாரத்தை அதிகமா எடுக்கிறாங்க, ஸ்டேட்டுக்கு கம்மியா கொடுக்கறாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும், அது வேணா நான் ஏத்துப்பேன். பட் தமிழ்நாட்டை வந்து குறி வச்சு பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த தேர்தலில் அது பெரும் அளவுல எடுபடும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம், அந்த பாஜக உள்ள வந்துருங்கிறது கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பாஜக உள்ள வந்துரும், அந்த பாஜகவை காட்டி எஸ் பாஜக போட்டியிடும் பல இடங்களில் பர்டிகுலரா அந்த டிஎம்சி போட்டியிடுற இடங்களில் குறைந்தது 2 இடங்கள் அதிமுக சின்னத்தில் அந்த வேட்பாளர்கள் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள். பட் அது இல்லாததுனால
அங்க இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த ஒரு அதிமுக போடுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஈஸ் வராது. கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இன்னும் இருக்கலாமே தவிர, பாஜக வந்து தீண்டத்தகாத கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அது முடிஞ்சு போச்சு. நான் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன் திரு சுமந்த். நம்ம வந்து பாக்குறோம் அர்பன் அண்ட் ரூரலுக்கான ஒரு போலிங் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு பாக்குறோம். ஒவ்வொரு கேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரீஜன் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அத மாதிரி இந்த முறை இளைஞர்கள் அன்று பிறர் அப்படின்னு ஒரு செட் நம்ம பிரிக்க முடியுமா? யூத் எல்லாம் ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, எபோவ் 40 50 எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரைஸ் பண்ண முடியும்? ஏதாவது மூட் ஸ்விங் நீங்க ஏதாவது பாத்தீங்களா? யூத் உடைய ஓட்டு வேற மாதிரி இருக்கு, அதர்ஸ் உடைய ஓட்டு நம்ம பாக்குறோம்ல, சவுத் வெஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அண்ட் அர்பன் ரூரல் வேற மாதிரி இருக்கும். அத மாதிரி வந்து யூத் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன்ல? இல்ல, நான் வந்து அப்படி பார்க்கல. நான் வந்து அர்பன் வர்சஸ் ரூரல்னு நிச்சயமா பார்க்கிறேன். யூத் வந்து எல்லா இடத்துலயும் யூத் வந்து ஒரு புது கட்சி வரும்போது அதை நோக்கி, இப்போ சீமானுடைய வாக்கு வங்கி எங்க இருந்து வந்தது? யூத் தானே. சீமானுக்கு எல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் போட்டாங்களா? இல்லையே. எல்லாமே ஜோக் பண்ணுவாங்கல்ல. 18 வயசுல அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி வந்து ஒரு 30 வயசு ஆன அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த பேட்ச் வரும் அப்படின்னு தான் கிண்டலே பண்ணுவாங்க. ஸோ இந்த யூத்துக்கு இன்னைக்கு வேற ஒரு ஆப்ஷன். இந்த 2 கட்சி எனக்கு வேணாங்க. 30-50 வருஷமா போட்டு எங்க அப்பா அம்மா அதே கட்சிகளுக்கு மாத்தி போட்டிருக்காங்க, அவங்களே எனக்கு பிடிக்கல. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் முன்னாடி என்டிகே, இப்போ விஜயும் அது வந்துட்டாரு. ஸோ விஜய்க்கு ஒரு வாட்டி போட்டு கொடுப்போமே அப்படிங்கிற ஆப்ஷன்ல அர்பன் யூத் நிச்சயமாக அந்த ஆப்ஷனை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரூரல் ஏரியால கேம்பெயினிங் அதிகமாக இல்லை. பல கிராமப்புற தொகுதிகளில் டிவிகே வேட்பாளர் பேரே மக்களுக்கு தெரியாம இருக்குது. அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம், டிவிகே வேட்பாளரை பார்த்தா போடுறாங்க, விஜய்க்கு போடுறாங்க, விசிலுக்கு போடுறாங்க, வேற ஒன்றும் தெரியாது. கரெக்ட். ஆனாலும் வேட்பாளர்கள் மக்களுக்கு பரிச்சயமானவர்களாக அதிமுக வேட்பாளர்களும் திமுக வேட்பாளர்களும் இருக்கும்போது முன்ன பின்ன இவர் யாருன்னே தெரியலன்னா அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதனால தாவேகாவினுடைய தாக்கம் என்னுடைய சிம்பிளுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியே வந்து கேண்டிடேட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. கேண்டிடேட்டுக்கு கிராமப்புறத்துல அதிக வெயிட்டேஜ் இருக்குங்க. ஏன்னா 2 லட்சம் ஓட்டர்ஸ்ல எல்லாருக்கும் அந்த வேட்பாளரை வந்து எப்பவாவது ஒரு காலகட்டத்துல பார்த்திருப்பாங்க, ஒரு பரிச்சயமா ஒரு அவங்க ஃபேமிலி தெரிஞ்சிருக்கும், அவங்க அதே கம்யூனிட்டியில இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அதனாலதான் நம்ம ஆங்கிலத்துல ஹெவி வெயிட்ஸ்ன்னு சொல்றோம். எதுக்காக சொல்றோம்? வெறும் அவங்க அமைச்சர்களா இருந்ததுனால ஹெவி வெயிட் கிடையாது. அந்த கிராமத்துல அந்த பகுதியில அவங்களுக்கு செல்வாக்கு, தனிப்பட்ட ரீதியான செல்வாக்கு இருக்கு. அது அதிமுக இருக்கு, கேண்டிடேட்ஸுக்கு இருக்கு, திமுக கேண்டிடேட்ஸுக்கு இருக்கு. விஜய்க்கு அந்த மாதிரி செல்வாக்கு அந்த கேண்டிடேட்ஸுக்கு கிடையாது. ஸோ அதனால எனக்கு ரூரல் ஏரியால ஐ வில் பி வெரி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் விஜய் கெட்ஸ் மோர் தென் 15% இன் ரூரல் ஏரியாஸ், மேபி ஈவன் லோவர் தென் தட். அர்பன் சைட் டெஃபினட்டா இஸ் கோயிங், பர்டிகுலர்லி சென்னை என் சுற்று வட்டாரத்தில் அதுக்கு விட அதிகமாக வரலாம். பட் ரூரல் ஏரியால வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப நன்றி டாக்டர் சுமந்த், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை இணைப்புல வந்து தெரிவித்து மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல தேங்க்யூ.